கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்கான். இதே மாதிரி தான் அவன் என் மேலேயும் பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டான். எனக்கும் ட்ரக்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எந்த காலேஜ் வாசலையும் ட்ரக்ஸ் விற்கவே இல்ல. எல்லாமே பொய். ஏன் தெரியுமா? நானும் அந்த ஏசியோட பையனால ஏமாந்தவ தான். ஏசியோட பையன் நவீன் என்ன லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தி என் வாழ்க்கைய கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். பாதிக்கப்பட்டனா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அந்த ஏசி என் மேலேயே ட்ரக்ஸ் வித்ததா பொய் சொல்லி பொய் கேஸ போட்டு என்ன உள்ள தள்ளி பழி வாங்கிட்டான். நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்ற ஆதிரை. அந்த ஏசி நீ நினைக்கிறதோட பயங்கர மோசமானவன், ரொம்ப கெட்டவன். அதிகாரத்துல இருக்கிற திமிர்ல நம்மள மாதிரி அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி நாசமாக்கிட்டு இருக்கான். மேஹா, எனக்கும் அந்த ஏசி என் மேல போட்ட கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன பழி வாங்கதான் என் மேல பொய் கேஸ் போட்டு அந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவனால பாதிக்கப்பட்டது நீயும் நானும் மட்டும் இல்ல, நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நீதியும் நியாயமும் கிடைக்கணும்னா அந்த ஏசியை நான் என் கையாலேயே கொலை பண்ணணும். எப்படியும் நான் இந்த ஜெயிலிருந்து கூடிய சீக்கிரம் வெளியே போயிடுவேன். போனதும் ஏசியை என் கையால கொல்றதுதான் என்னோட முத வேலை. ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க? எங்க ஏசியை நீங்க 2 பேரும் கொல்லுவீங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா தானே. ஆதிரை, யார் இவங்க? இவளுங்க 2 பேரும் ஏசியோட ஆளுங்க. நேத்தே என்ன செல்லுக்குள்ள வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. இவங்க கிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்காத. ஜெயிலரோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு இருக்கு. ஏய் மேஹா, என்ன பண்ற? ஏசி சார் என்ன சொல்லி விட்டாரோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? உன்னை கொல்றதுக்கு தான் ஜெயிலுக்கே வந்தேன்டி. ஏய், என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? பிளேட்டை வச்சு குத்தி கிளிங்கடி இவள. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, ரத்தம். ஆதிரே, ஒண்ணுல என்னடி பண்ணி தொலைச்சிங்க?
சோனியா போங்க எல்லாரும். ஏய் என்ன பிரச்சனை ஜோதி? மேடம் ஆதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ண பார்த்தாங்க மேடம். இங்க பாருங்க மேடம், கையில தட்டால கிழிச்சு ரத்தம் வருது மேடம். ஜெயிலரம்மா இல்ல ஜெயிலரம்மா, இந்த வார்டன் போய் சொல்றாங்க. ஆதிர புருஷன் இவளை பார்க்க வந்து செத்து போனவனுக்கும் இவளுக்கும் தப்பான தொடர்பு இருக்கு, அதனாலதான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்னு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போயிருக்கான். இவ புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் தட்ட மடக்கி அவளே அவ கையை கிழிச்சுக்கிட்டா. இதுதான் நடந்துச்சு ஜெயிலரம்மா. ஏய் போய் சொல்றியா? அவங்க ஒண்ணும் பொய் சொல்லல மேடம். இவ என்கிட்ட பேசிட்டு இருந்தா, திடீர்னு தட்டம் அடிச்சு கைய கிழிச்சுக்கிட்டா. சாகிறதுனா வெளியில போய் செத்து தொலைய வேண்டியதானே? ஜெயிலுக்குள்ள வந்து நம்ம ஊசர வாங்குறாளுங்க. இல்ல மேடம் இவளுங்க ஏய் தான். ஜோதி நீ பேசாம இரு. ஏய் என்னாச்சு? இங்க பாருடி. ஐயோ ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. தூக்குங்க தூக்குங்க மேடம், ஏய் நீங்க வாங்க. தூக்குங்க. மணிக்கவரி எல்லாத்தையும் நம்ம பொண்ணு ஆதரையை கைவிட்டுடுச்சு. நீயும் கைவிட்டுட்டா எப்படிமா? என்னாலதான் ஆதரைய காப்பாத்தவே முடியல. நான் ஒரு கையால் ஆத அப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ நம்ம பொண்ணுக்கு எதுவும் பண்ணாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியம்மா. நம்ம பொண்ணு இப்ப ஜெயில கிடக்கா. அத நினைச்சாலே எனக்கு உசுரே போதுமா. அப்படி உனக்கு எந்த எண்ணமும் இல்லையா நம்ம பொண்ணை காப்பாத்தணும்னு? உன் மனசு பதறலையா கௌரி? நீ நம்ம பொண்ணை காப்பாத்தவே மாட்டியாமா? காப்பாத்த மாட்டியா? சொல்லுமா, சொல்லு கௌரி. அப்பா அம்மாடி, அப்பா அழுவாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அக்காவுக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா. நீங்க தைரியமா நம்பிக்கையா இருங்கப்பா. அம்மா எங்க எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி வைங்கம்மா. அக்காவை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வந்துருங்கம்மா. அக்காவை காப்பாத்துங்கம்மா. அப்பாவோட அழுகையையும் என்னோட கண்ணீரையும் நீங்க தாமா துடைக்கணும். என் வேண்டுதல் உங்க காதுக்கு கேக்குதாம்மா? உங்க மனசுக்கு கேக்குதா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏ அகல்யா, உன்னை பெத்தவ நான் ஒருத்தி இங்க குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது அவளை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. அவதான் அவன் அம்மாவாடி? ஆமா